ஹாய், வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான மசாலா வடை தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வடை ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கப்பில் இந்த கப்பால் 2 கப்பு கடலை பருப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. இந்த 2 கப்பு பருப்புக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 வடை மேலே வந்தது. இப்போ இதில் தண்ணி ஊற்றி நம்ம இதை ஒரு தடவை கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கழுவி எடுத்துக்கோங்க. கழுவிட்டு மறுபடிக்கும் நம்ம தண்ணி ஊற்றி இப்போ இதை ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரம் ஊறின அளவுக்கு நமக்கு வடை வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். இப்போ 3 மணி நேரம் கழிச்சிட்டு பார்க்குறேன் பாருங்கள், பருப்பு நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இதிலிருந்து கொஞ்சம் எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாங்க. நீங்கள் தனியாக இதை பருப்பு வந்து எடுத்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்காத அரைக்கிறதுனால அந்த 1-2 பருப்பு முழுசாக அதிலே இருக்குங்க. இப்போ இதில் வந்து ஒரு முழு பூண்டு வந்து பல்லாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த அளவுக்கு இஞ்சியில் பாதி இஞ்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சின்னதாக பட்டை வந்து 2 துண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு இதை வந்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இதுலேயே 1-2 பருப்பு இருக்கும். அதுவே நமக்கு வடை தட்டி போடும்போது கரெக்டாக இருக்கும். நீங்கள் தனியாக பருப்பு வந்து எடுத்து வைக்கணும்னு தேவையில்லை. இப்போது அரைச்ச இந்த பருப்பு மாவை வந்து நம்ம ஒரு அகலமான பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு இப்போ மீதி இருக்குல்ல பருப்பு, அதையும் இதே மாதிரி எல்லாமே சேர்த்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு இப்போது தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸ் வெங்காயம்னா 1 சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. ஒரு 3 கொத்து கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணினது சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. இந்த வெங்காயம், இலைகள், அப்புறம் பச்சை மிளகாய் இது எல்லாமே கலந்து வர்ற மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவை லைட்டாக பச்சை மாவு கொஞ்சமாக எடுத்து வச்சு பாருங்கள், உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தேவைப்பட்டதுன்னா உப்பு வந்து சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு இப்போ எண்ணெய் வந்து ஸ்டவ்வில் கடாயில் சூடுபடுத்தி ஊற்றி வச்சுருக்காங்க. எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு. இப்போ இதிலிருந்து ஓரளவுக்கு இந்த அளவுக்கு மாவு எடுத்து உள்ளங்கையில் இந்த மாதிரி தட்டிக்கோங்க. நடுவில் வந்து நல்லா உப்பலாகவும் சைடில் வந்து பட்டையாகவும் தட்டிக்கோங்க. வடை வந்து அப்படி தட்டும்போது நல்லா வெந்து வரும். பக்கம் தண்ணி வந்து வச்சுக்கோங்க. கையை நனைச்சிட்டு நம்ம வடையை வந்து தட்டி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஒரே சைஸுக்கு அந்த பால் மாதிரி பருப்பு மாவை வந்து பிடிச்சி வச்சுக்கணுன்னாக்கா அப்படியே தட்டி போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிருங்க. வடைகளை வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வடையை வந்து நல்லா திருப்பி விட்டு வடையை வந்து பொரிச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளாரெல்லாம் நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், ஒரு பேட்ச் வந்து வெந்துருச்சு, அதை எடுத்துட்டேன். இது வந்து செகண்ட் பேட்ச் வடை, இதுவுமே வெந்துருச்சு. இப்போ இதுவுமே எடுத்துட்டேன். இப்போ இதில் நம்ம சேர்த்துருக்கிற பருப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு 45 வடை பக்கம் வந்திருந்தோங்க. எல்லாமே பொரித்து எடுத்துட்டேன். பொரிக்கும் பொழுதே சூடாக குழந்தைங்கள்லாம் ஒரு 10 வடைக்கு மேலே எடுத்து சாப்பிட்டாங்க. மீதி இருக்கிற வடை தான் இது. ரொம்ப குயிக்காக சீக்கிரமாக செஞ்சிடலாம். பருப்பு ஊறினா மட்டும் போதுங்க. சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தால் செஞ்சு கொடுங்க. மறக்காமல் லைக்